ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது குறித்து திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின் மேல்முறையீடு குறித்த திமுகவின் நிலைப்பாட்டை திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் தனது அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியின் அறிக்கையில், ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் 11/5/2015 அன்று வழங்கிய தீர்ப்பினை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டுமென்று இந்த வழக்கின் அரசு சிறப்பு வழக்கறிஞர் திரு பி.வி. ஆச்சாரியா அவர்களும், கர்நாடக மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு ரவிவர்ம குமார் அவர்களும் கர்நாடக அரசுக்கு தெளிவாக பரிந்துரை செய்துள்ளார்கள். குறிப்பாக ஆச்சாரியா அவர்கள் இந்த வழக்கில் கர்நாடக மாநில அரசு மேல்முறையீடு செய்யாவிட்டால் அது தவறான சட்ட முன்னுதாரணமாக அமைந்துவிடும் என்றே அந்த அரசுக்கு ஆணித்தரமாக கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் முக்கியமான ஊடகங்களும் சட்ட வல்லுநர்களும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளார்கள். கர்நாடக மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரும் இந்த வழக்கின் சிறப்பு வழக்கறிஞரும் பரிந்துரை செய்துள்ள நிலையில் அவர்களின் பரிந்துரையை ஏற்று கர்நாடக மாநில அரசு உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்யும் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம். தொடக்கத்தில் இந்த வழக்கினை தொடுத்த திரு சுப்பிரமணியம் சுவாமி அவர்களும் இந்த வழக்கிலே தானே மேல்முறையீடு செய்ய போவதாகவும் அறிவித்திருக்கிறார். இந்த வழக்கினிலே பங்கேற்க திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உரிமை உண்டு என 2 முறை உச்சநீதிமன்றத்தால் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்ட நிலையில், ஜெயலலிதா மீதான இந்த சொத்து குவிப்பு வழக்கிலே உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகமும் மேல்முறையீடு செய்யும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு திமுக தலைவர் கருணாநிதி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.